சோ வெயில் ரொம்ப அடிக்குது. இந்த சொத்தம் பையன் எங்கதான் போனா தெரியல. கிடைச்சானா அவ்வளவுதான். ஓ 4 தடி மாடு மாதிரி இருக்குது. ஆனா ஒரு வேலையை செய்யுது. எப்பனா தண்ணி கொண்டா சாப்பாடு வவுத்த பசிக்குது. முடிய தொங்க போட்டுக்கிட்டே தெரியறவ என் புள்ள ஃபர்ஸ்ட் சொல்றேன். பெருசு எங்க வீட்டுல எனக்கு எவ்வளவு அழகா சொப்பன சுந்தரின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நீ என்னன்னா சப்பனா சப்பனா நீட்டு இருக்க. சப்பனா சப்பனாங்க புள்ள ஃபர்ஸ்ட் சொல்றேன். சப்பனா 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 பசிக்கல பசிக்குதா இல்லையா? உன் மூத்த பிள்ளைக்குதான் பொண்டாட்டி இறந்துட்டால. இன்னொரு கல்யாணம் தான் பண்ணி வைக்க வேண்டாம். நானா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க? கல்யாணம் பண்ணி வைக்க தானே. இது 2வது பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. 7 கழுத வயசு ஆகுது. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டானே. பண்ணாம விட்டுட்டேனா? 3வது பொண்ணு சமைக்க சொல்லு. அடுத்த புருஷன் வீட்டுக்கு தானே போவான். சமைக்க சொல்லு. என்னைய சமைக்க சொல்ற? உன் வீட்டு வேலைக்காரியா? ஆமா. இது சொக்க மாட்டான் அவனுக்கு இருக்குது. முதல்ல ஸ்கூல் ஹாஃப் டே எக்ஸாம் முடிஞ்சிச்சாமா? நல்லா எழுதுனியா? சாப்பிட்டியா? சாப்பிடலப்பா. அவ எங்க போயிட்டா? வவுத்த பசியா பசிக்குது. வவுத்த பசிக்குது. அவ எங்க ஆள் வரலப்பா. வவுத்த பசிக்குது. சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வரேன். அக்கா என்ன சொன்னுச்சு? அக்கா என்ன சாப்பாடு போடலையா அவனுக்கு? என்ன இல்ல பசிக்குதா? அம்மா சரி பசிக்குது. சரி அண்ணா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வராங்க. சரியா? நீ வெயிட் பண்ணு. இருமா இன்னும் மருமக சோறே வெடிக்கல. நான் இப்ப வெஸ்ட் வந்திருக்கேன். வெச்சோடனே நம்ம சாப்பிடலாம்ல. எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. திருப்புடா வண்டி. ஒன்னும் சாப்பிடலையாமா? என்னடா இப்படி உக்காந்து இருக்கீங்க? தம்பி பொண்டாட்டி ரொம்ப ஓரம் பண்ற. அம்மாவே மரியாதை இல்லாம பேசுறாடா. இது எதுவா கண்ணாரம் பண்ணுப்பா. மரியாதை இல்லாம பேசுறா. சாப்பாடு போட மாட்டேங்கிறா. வவுத்த பசிக்குது. நீ சீக்கிரம் கண்ணாரம் பண்ணு. ஆமா. நான் இப்பதான் சாப்பாடு வச்சுட்டு வந்துக்கிறேன். அண்ணி ஏதாச்சும் திட்டினீங்களா? எதுவுமே திட்டல. அவங்களே எதுவும் பேசாதீங்க. பேசினா குடும்பம் கெட்டு போயிடும். எதுவா இருந்தாலும் வந்தோன்னு பாத்துக்கலாம். சரி அவங்க எங்க? அவங்க ஒரு ஜாகா தட்டுற பையன். நம்ம தம்பி ஒரு ஜாகா தட்டுற பையன். அவன்கிட்ட பேசி எல்லாத்துலயும் ஆமா சாமி தான் போடுறான். சரி எங்க? எங்க போயிருக்கான்னு தெரியலண்ணா. வரட்டும். சரி நீங்க போங்க. ட்ரெஸ் மாத்துங்க போங்க. நான் ஆளாளுக்கு வாசப்படி மறைச்சு நிக்கிறீங்க. நான் இப்படி உள்ள போட்டா இல்ல அப்படியே வெளியே போட்டேன். மரியாதை இல்லாம நீ பேசுன. இன்னொரு ஆட்ல பேசினா உங்க அம்மா கிட்ட தட்டி வச்சுக்கணும்னா வந்ததுக்கு அப்புறம் மிரட்டிவா நீ? புருஷனை விட்டு உன்னே அடிப்ப வைப்பேன். உன் புருஷன் ஒரு ஜாலரா தட்டி உன் புருஷன் என்கிட்ட சொன்னாலும் ஆமா சாமி தான் போட போறான். இரு வரட்டும். அந்த பண்ணாட பையன் என்ன பண்ற நானும் பாக்குறேன். அம்மா சாப்பிட்டியாமா? என்னை பத்தி தெரியவே. இப்பதான் நீ குச்சி அழிக்கிற சாப்பாடுலாம் போட மாட்டாளா? தெரியலையே. சாப்பாடு போட்டு வவுத்த பசிக்குது. உன்னை அப்படியே சொன்ன அவளை உள்ள கூட்டிட்டு வராத. எங்க அம்மா வச்சுனா உங்க நல்ல பொண்ணா கட்டி வச்சுதான் நீயும் கூட்டினு வந்திய பிசாசி. வீட்டுல ஏதாச்சும் வேலை செய்யறாளா? ஒரு வேலை செஞ்சு 10 வேலை சொல்லி காட்டுறான். இதுக்கு நாங்க தானே காரியம் நடப்போம். வச்சுக்கோ. வச்சுக்கவா? இவெல்லாம் காசி ஆட்டுறவங்க எங்கேயும் ஊத்த மாட்டான். ஊத்த மாட்டாயா? அதுதான் தம்பியை கஷ்டப்பட்டேன். சரி இப்ப என்ன நினைச்சுக்கிறா பொண்டாட்டி? தெரியலையே. தெரியலையா? அப்ப நீ எல்லாம் எதுக்கு தண்டமா இருக்கிற? எங்கேயாவது போ. ஊந்து செத்துரு. நீ செத்துரு.
அதுக்கு மேல இது பொண்டாட்டி சொத்துல பாதி அழிச்சுங்கிற அவ்வளோ கதை. என்ன பத்திலாம் பேசுறாரு ஏய் உன்னை அப்படியே தனி கொடுத்தனா காரணம் இவனே உருப்படாது நீ கண்ணு நீ உருப்படாது 2 பேரும் சேர்ந்து உருட்டாப்போ பேசுறேங்க இந்த வீட்டுல நான் இருக்கணும் நான் இருக்கணும் நீ தான் முடிவு பண்ணும் நீ வேலை படி சொல்றேன் வெளியே